ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 2025 ஜனவரி 1 முதல் எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியம் பெறலாம். அசத்தல் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2025 ஜனவரி 1 முதல் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த வங்கியிலிருந்தும் எந்த கிளையிலிருந்தும் ஓய்வூதியம் பெறலாம். மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சரும் இபிஎஃப் மத்திய அறங்காவலர் வாரிய தலைவருமான மன்சுக் மாண்டவியா ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995க்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான அதாவது சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். சிபிபிஎஸ் தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. இந்தியா முழுவதும் எந்த ஒரு வங்கியிலும் எந்த ஒரு கிளை மூலமாகவும் ஓய்வூதிய பட்டுவாடாவை செயல்படுத்துகிறது. மேலும் இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறையின் ஒப்புதல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் நவீனமயமாக்கலில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. நாட்டின் எந்த இடத்திலும் உள்ள எந்த ஒரு வங்கியிலிருந்தும் எந்த ஒரு கிளையிலிருந்தும் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை பெற உதவுவதன் மூலம் இந்த முயற்சி ஓய்வூதியதாரர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களுக்கு தீர்வு காண்பதுடன் தடையற்ற மற்றும் திறமையான பட்டுவாடா வழிமுறையை உறுதி செய்கிறது. மேலும் மிகவும் வலுவான பதிலளிக்கக்கூடிய மற்றும் இபிஎஃப்ஓவை தொழில்நுட்பம் இயக்கப்பட்ட அமைப்பாக மாற்றுவதற்கான எங்கள் தற்போதைய முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான படியாகும். அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை சிறப்பாக வழங்க உறுதி பூண்டுள்ளது என்றார். இபிஎஃப்ஓவின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வசதி 2025 ஜனவரி 1 முதல் தொடங்கப்படும். அடுத்த கட்டமாக ஆதார் அடிப்படையிலான கட்டண முறைக்கு சுமூகமாக மாறுவதற்கு இது உதவும். சிபிபிஎஸ் என்பது தற்போதுள்ள ஓய்வூதிய வழங்கல் முறையிலிருந்து ஒரு முன்னுதாரணமான மாற்றமாகும். இது பரவலாக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல அல்லது பிராந்திய அலுவலகமும் 3 முதல் 4 வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனி ஒப்பந்தங்களை பராமரிக்கிறது. மேலும் ஓய்வூதியம் தொடங்கும் நேரத்தில் ஓய்வூதியதாரர்கள் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு வர வேண்டிய அவசியமில்லை. ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும். கூடுதலாக புதிய முறைக்கு மாறிய பிறகு ஓய்வூதிய விநியோகத்தில் குறிப்பிடத்தக்க செலவு குறைப்பை இபிஎஃப்ஓ எதிர்பார்க்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.